ஹாய் ஸ்டாப். உங்களுக்கு மேக்கப் ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்லாக பார்க்கணும். நான் பண்ண மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணவே கூடாதுன்றதுக்காக தான் சொல்கிறேன். நான் சொல்ல போகிற ப்ராடக்ட்ஸை ஹைப் பண்ணாத மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் இன்ஃப்ளூயன்சஸும் கிடையாது. இன்ஃபேக்ட் நான் சொல்ல போகிறத கேட்டு நீங்கள் ஷாக்கே ஆகலாம். அப்படி என்ன சொல்ல போகிறேன்னு தானே யோசிக்கிறீங்க. ஒரு 5 ப்ராடக்ட் சொல்கிறேன். இந்த ப்ராடக்ட்ஸில் மட்டும் காசை தயவு செய்து வேஸ்ட் பண்ணிடாதீங்கன்னு சொல்லுவேன். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் மேக்கோட புல்லட் லிப்ஸ்டிக்ஸ். ஒரு ஐகானிக்கான பிராண்டு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் 2500 இந்த ப்ராடக்ட்டுக்கு கொஞ்சம் டூ மச் தாங்க. ஏன்னா மார்க்கெட்டில் இதை விட பெட்டரான ஃபார்முலேஷன்ஸ் எல்லாம் வெறும் 150 200 கிடைக்கும் போது இதில் காசு போடுறது பாயிண்டே இல்லைங்க. செகண்ட் ஒன், சுகர் காஸ்மெட்டிக்ஸோட பார்ட்னர் இன் ஷைன்னு சொல்லி ஒரு லிப்ஸ்டிக் பார்த்தேன். மேப்ளினோட வினாயில் லிப் ரேஞ்சோட எக்ஸாக்ட் ஃபார்முலேஷன். லிப்ஸ்டிக்கை ஒரே நாள் தாங்க யூஸ் பண்ணியிருப்பேன். ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் லிப்ஸ்டிக் எடுத்து அப்ளை பண்ணி பார்த்தா இந்த மாதிரி எண்ணெய் தாங்க வருது. லிப்ஸ்டிக் பாட்டிலுக்குள்ளே எண்ணெய் எப்படி போச்சுன்னு ரொம்ப நேரமாக யோசிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது, இந்த லிப்ஸ்டிக் ஃபுல்லாகவே ட்ரை ஆகி அதில் இருக்கிற ஆயில் செப்பரேட் ஆயிருக்குன்னு. 900 ருபீஸ் போச்சா. தேர்ட் ப்ராடக்ட், மேக்கப் ஆர்டிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறதுல டாப் பொசிஷனில் இருக்கிற ஒரு ப்ராடக்ட், அதுவும் ஒரு செட்டிங் ஸ்ப்ரே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்பன் டிகேயோட ஆல் நைட்டர் செட்டிங் ஸ்ப்ரே. இந்த செட்டிங் ஸ்ப்ரேல ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராடக்ட்டுக்கு இதோட வேலையே என்னன்னு தெரியலன்னு நினைக்கிறேன். செட்டிங் ஸ்ப்ரே அப்ளை பண்ண உடனே பால் மாதிரி முகம் ஃபுல்லாக லிக்விட் வழிஞ்சு மேக்கப்பையே கலைச்சி விட்ருதுங்க. அண்ட் மேக்கப்பை ரொம்பவே கேக்கி ஆக்கிடுதுங்க. ஃபோர்த் ஒன், ஹூடா பியூட்டியோட லெஜிட் லேஷஸ் மஸ்காரா. ஒரு மஸ்காராக்கு இவ்வளோ ஹைப்பா, அப்படி என்ன தான் இருக்குன்னு சொல்லி ஒரு 1500 ரூபாயை கரியாக்கி இந்த மஸ்காராவை வாங்கினா ஓப்பன் பண்ண ஒரே வாரத்தில் வத்தல் காயறதை விட ஃபாஸ்ட்டாக காஞ்சி போச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். ஜெனுவினாக சொல்லணும்னா மஸ்காராவோட ப்ரஷஸ் அழகாகவே லேஷஸை வந்து நல்லா வால்யூம்னஸாகவும் திக்காகவும் காமிச்சுது. ஆனால் ஃபார்முலேஷனில் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. ஃபிஃப்த் ஒன், மேக்கோட கன்சீலர் பேலட். இந்த ப்ராடக்டை பற்றி பேசாத மேக்கப் ஆர்டிஸ்டே கிடையாது. அண்ட் அகெயின் இந்த ப்ராடக்ட் ரொம்பவே க்ரீமியாக ஆயிலியாக இருக்கிறதுனால சென்சிட்டிவ், ஆக்னே ப்ரோன் காம்பினேஷன் இல்லை ஆயிலி ஸ்கின்னுக்கு சுத்தமாக செட் ஆகாது. இந்த கன்சீலர் பேலட்டில் இருக்கிற கலர் கரெக்டரை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃபவுண்டேஷன் போட்டால் ஃபவுண்டேஷன் பேச்சஸில் ரிமூவ் ஆகிடுது. ஸோ இந்த ப்ராடக்ட்லேயும் உங்கள் காசை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அண்ட் லாஸ்ட் ஒன், நீங்கள் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ப்ராடக்ட், நார்ஸோட ரேடியன்ட் ஃபவுண்டேஷன். ரொம்பவே ஆக்சிடைஸ் ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் கிடையாது, ஈஸியாக பேச்சஸில் ரிமூவ் ஆகிடும். ஏன்னா அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு டெஃபினெட்லி நாட் ஒர்த் இட். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.